ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பெட் டைம் ஸ்டோரிஸில் பார்க்க போகிற கதை டேவிட் அண்ட் கோலியாத். தாவீதும் கோலியாத்தும். தாவீது ஒரு சிறிய ஆடு மேய்க்கிற பையன். அவன் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பாசமாக விசுவாசமாக ஜபம் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருந்தான். அவங்களுக்கு 7 அண்ணாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேல் படையில் சோல்ஜர்ஸாக இருந்தாங்க. ஒரு நாள் தாவீது அவங்கக்கிட்ட போயிட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்கு போனான். போகும்பொழுது அந்த 7 பேரும் கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் வந்த? உன்னோட அந்த ஆடை பார்க்காம ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்காம நீ இங்கே வந்து என்ன பண்ணுற, உட்காந்துட்ருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சத்தம், ஏய் என்னை யாராவது ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சத்தம். என்னான்னு திரும்பி பார்த்தா பெரிய கோலியாத்து நிற்கிறான். நல்ல ராட்சசன், 9 அடி உயரத்தில் இருக்கிறான், நிற்கிறான், அவ்வளோ ஹைட்டாக நிற்கிறான். எல்லாம் பார்த்தோன்னே தொடையெல்லாம் நடுங்குது, பயப்படுறாங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தான். இஸ்ரவேலுடைய தேவன் என்ன பண்ணான்? நிந்திச்சான். எல்லாரும் பயந்து போய் நிற்கிறப்போ தாவீது மட்டும் சொன்னால், யார் இவன் நம்முடைய தேவனை நிந்திக்கிறான் அப்படின்னும் போது அவங்க அண்ணாக்கெல்லாம் சொன்னாங்க பயந்து, டேய் டேய் நீ போயிடு, நீ இருக்கிற அந்த கொஞ்சம் ஆட்டை போய் நீ பார்த்துக்கோ, இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தாவீது சொன்னான், இல்லை, நான் இஸ்ரவேலுடைய தேவனை நிந்திக்கிறதுக்கு அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் கூட சண்டை போட்டு அவனை ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். சுச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ இந்த நியூஸு அந்த ஊர் ராஜாவான சவுல் காதுக்கு போச்சு. உடனே சவுல் தாவீதை கூப்பிட்டாரு. தாவீதை பார்த்து சொன்னார், நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்கப்பா, உன்னால் சண்டை போட முடியாது சொன்னான். ஆனால் அவன் சொன்னான், நான் சின்ன பையன் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நான் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒரு வேளை சிங்கம் வந்துச்சு, ஒரு டைமு கரடி வந்துச்சு, நான் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணேன், போய் கொன்று நான் ஆட்டுக்குட்டியை பத்திரமா மீட்டுட்டு வந்தேன். இந்த பெலிஸ்தன் கூட இந்த கோலியாத்து கூட அந்த சிங்கம் மாதிரி கரடி மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொன்னார். உடனே சவுலுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவனுக்கு ராஜ ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க, சோல்ஜரோட ட்ரெஸ்லாம் போட்டாங்க. அவன் சின்ன பையனாக இருந்ததுனால அந்த சோல்ஜர் ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு செட் ஆகுது. அவனுக்கு ரொம்ப ஹார்டாக கஷ்டமாக இருந்ததா, அதனால் என்ன பண்ணான், எனக்கு ராஜாவே இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அதை கழட்டி போட்டுட்டு நேராக ஆத்தங்கரை பக்கமாக போயிட்டு ஒரு 5 கூழாங்கல் எடுத்தான். இந்த 5 கூழாங்கல் எடுத்துட்டு நேராக வந்தான் கோலியாத்துக்கிட்ட. கோலியாத்தை பார்த்தான், என்னுடைய தேவனை நிந்திக்கிறதுக்கு நீ யார்ரா, தோ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். கோலியாத்தா, நீ என்னடா நீ சின்ன பையனாக இருக்க, ஒரு கல் எடுத்துன்னு வர, கல் எடுத்து அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி, இதோ இரு உன்னுடைய மாம்சத்தை நான் வந்து பறவைகளுக்கு நான் உணவாக்குறேன்னு சொல்லிட்டு பெரிய ஈட்டி எடுத்து அவன் மேலே போட பார்த்தான். இவன் அப்படியே தாவீது நவுந்து கல் எடுத்து அந்த கவனில் வச்சு சுற்றி 5 கல் இருந்தாலும் அந்த ஒரே கல், ஃபஸ்ட்டு கல் அப்படி சுற்றி அடித்தான் பாருங்க. அவன் நெத்தியில், கோலியாத்தோட கரெக்டாக நெத்தியில் பட்டு கீழே விழுந்தான். கீழே விழுந்தோன்னே கோலியாத்தோட கத்தியவே எடுத்து கோலியாத்தோட தலையை வெட்டினோன்னு மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இவ்வளோ நாள் நம்மளை மிரட்டிட்டு இருந்த ஒரு ஆள் என்ன ஆயிட்டான், செத்து போயிட்டான்னு சொல்லி மக்களுக்கு ஒரே சந்தோஷம். தாவீதை கொண்டாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. என்ன குட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்டிங்களா? தாவீது கோலியாத் கதை. இன்னொரு கதையோட நம்ம இன்னொரு நாள் சந்திப்போமா? Thank you.